டே 77 சண்டே எபிசோடு. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃப்ஜே அண்ட் ஆதிரை வந்து எலிமினேட்டட். எஃப்ஜே எலிமினேஷன் வந்துட்டு ஓரளவு எதிர்பார்த்தது தான். பட் ஆதிரை எலிமினேஷன் உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. குறிப்பாக ஆதிரை அதிகமாக அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரவுண்டு வந்து அந்த டாஸ்க் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களோட பேசணும் இருக்கணும்னு லைக் பண்ணுவாங்க. பட் அது வராமல் வந்துட்டு இவங்க போனதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. பட் அதை வந்து பிக் பாஸ் வந்து காம்பன்சேட் பண்ணுவார். அதே நேரம் வந்து விஜய் சேதுபதி பற்றி ஒரு வார்த்தை என்னென்னா, அவர் வந்து போய் பம்புறது. சாண்ட்ராவை பார்த்தாலுமே வந்து பம்ப ஆரம்பிக்கிறார் விஜய் சேதுபதி. ஸோ சாண்ட்ராவை வந்து மன்னிப்பு கேட்குறது நல்லது அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. சாண்ட்ரா வந்து சாரின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஓகேங்களா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பணிவாக கேட்குறாரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு போகும் விஜய் சேதுபதிக்குன்றது வந்து ஒன்றும் புரியல. என்ன தான் வந்து ஃப்ரெண்டினுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் வந்துட்டு விளையாட்டுன்னு வரப்போ வந்துட்டு பார்ஷாலிட்டி இல்லாமல் நியூட்ரலாக இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும், டிஆர்பியும் கூடும், மக்களுக்கும் பார்க்க தோணும். சரி, நம்ம உள்ள என்ன நடக்குதுன்ற நிகழ்ச்சிகள் வந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அவருடைய ஒருத்தர் வந்து பரிசுகளை வந்து கொடுப்பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்றது வந்துட்டு தெரியல. இவர் யாருன்றது வந்துட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி நமக்கு தெரியுன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு. பட் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய இந்த டான்ஸு அந்த மூமெண்ட்லாம் பார்க்குறப்போ வந்து அது வந்து சௌந்தர்யாவாக தான் இருக்குன்ற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஏன்னா போன எபிசோடில் வந்துட்டு சௌந்தர்யா எப்படிலாம் வந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்கன்றது வந்துட்டு நம்ம வந்து பார்த்தது தானே. ஸோ இது என்னுடைய கணிப்பு. அது தவறாக கூட போகலாம். பட்டு பார்க்கலாம். ஏன்னா என்ன இருக்கிறது கொஞ்ச நாள் தானே. இன்றைக்கி தேதி வந்து 22 ஆகிடுச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 3 நாள் நமக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் மாரத்தானில் கலந்துக்கிட்ட அரோரா, விக்ரம், பாரு, கமருதீனை அவர் வந்து பாராட்டுறாரு. குறிப்பாக திவ்யா அமீதும் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆனதை பார்த்து வந்து பாராட்டுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் பாப்பா பாட்டு கிளாரிஃபிகேஷன் அதை பற்றி வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து ஆரம்பிக்கிறாரு. கனி வந்து நிச்சயமாக கேட்க வைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. கனி கேட்க வைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டுறாரு. கேட்குறப்போ வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சிற சூழ்நிலைக்கு தான் வந்து விஜய் சேதுபதி போகிறாரு. அது இல்லாமல் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் இன்மேட்ஸ் எல்லாருமே அவர் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்து கனி சீன்னு சொன்னது வந்து நீங்கள் நினைக்கிற அந்த இன்டென்ஷன் இல்லை சாண்ட்ரான்ற மாதிரி வந்து சாண்ட்ராவை ரெக்வஸ்ட் பண்ணி சாரி கேட்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா சாரி கேட்டோன்னே சாண்ட்ரா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி வேறு எந்த இன்மேட்ஸ்கிட்டையும் வந்து விஜய் சேதுபதி பண்ணலன்றது வந்துட்டு ரொம்பவே நமக்கு தெளிவாகவே புரியுது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ரவுண்டு வருது. இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து யாருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வருது, அம்மா அப்பா ஃபேமிலி வர்றது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, யாருக்கு பயமாக இருக்குதுன்னு வந்துட்டு சொல்கிறாரு. சொல்கிறப்போ வந்து ரொம்ப பேர் வந்துட்டு இதில் வந்து சொல்கிறது வந்துட்டு பார்வதிக்கு தான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து வினோத், விக்ரம், கனி, சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் வந்து அமீது, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் சபரி, இவங்களாம் வந்து பார்வதிக்கு தான் வந்து பயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்வதி புள்ள பண்ணிக்க கமருதீனோட பண்ண விஷயங்கள், அதனால் நைட்டு வந்து நாய் குலைச்சது, இது அந்த நைட்டு நாய் குலைச்ச விஷயம் உள்ளே இருக்க இன்மேட்ஸுக்கு தெரியாது. வெளியே இருக்கிற நமக்கு வந்து ஏன் நாய் குலைச்சதுன்றது தெரியும். அது சொல்கிறது வந்து டீசென்சி டெக்கோரம் இருக்காதனால அது நம்ம சொல்கிறத வந்து நம்ம தவிர்த்துட்டோம் போன எபிசோட்லேயே. சரி, யார் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வினோத் சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து அவங்க அம்மாவை நினச்சி பீதியில் இருக்கிறாங்க, அதே சமயம் அமித் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. விக்ரம் சொல்கிறப்போ பார்வதி மகிழ்ச்சியாக இருக்கிறது சுபிக்ஷான்னு சொல்கிறாரு. அது எதிர்பார்த்தது தான். விக்ரமனுடைய க்ளோஸாக வந்துட்டு சுபிக்ஷா இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. கனி வந்து கிளியராக சொல்லுவாங்க, பயப்படுறது வந்து பாரு, சந்தோஷப்படுறது வந்து சாண்ட்ரான்றது வந்து தெளிவாக வந்து கனி வந்துட்டு கணித்து சொல்லுவாங்க. சாண்ட்ரா சொல்கிறப்போ வந்து பயப்படுறது பாரு, சந்தோஷமாக இருக்கிறது கமருதீன்னு சொல்லுவாங்க. திவ்யா சொல்கிறப்போ வந்துட்டு பயப்படுறது பாரு, அதே நிமிஷம் சந்தோஷமாக இருக்கிறது சாண்ட்ரா அண்ட் ஆதிரைன்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கிளியராக தெரியுது திவ்யா வந்து இஸ் க்ளோஸ் டு வந்து ஆதிரை. ரெண்டாவது ஆதிரை வந்து அவங்க அம்மா வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க பொழுது திவ்யா கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து கேட்குறப்போ வந்து பார்வதி வந்து வித்தியாசமாக சொல்லுவாங்க. எல்லோரும்
ஒரு ரூட்டில் போனால் வடக்க போனால் இவங்க தெற்க போகிற ஆள் யார் பார்வதி. ஸோ பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து எஃப்ஜே வந்து அப்படிம்பாங்க. எஃப்ஜே யாருக்கு பயப்படுவார்னா ஆதிரை ஃபேமிலி வந்தால் பயப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறது வந்து வினோத், கனி அண்ட் அமீத் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு சந்தோஷப்படுறது வந்துட்டு ஆதிரை, விக்ரம் அண்ட் அமீத் இவங்களாம் வந்தாங்க, இவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லுவார். அரோரா சொல்கிறப்போ வந்து வருத்தப்படுறது கமருதீன் அப்படிம்பாங்க. ரொம்ப தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அரோரா. எல்லோரும் பார்வதி சொல்கிறப்போ வந்து அரோரா மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசித்து கமருதீன் தான் பயத்தில் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே நேரம் சந்தோஷப்படுறது வந்துட்டு சாண்ட்ரா வந்து பிரஜின் சேர்றப்போ வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி வந்து விக்ரம் வந்து அவர் ஒய்ஃபை பற்றி எப்பயுமே நினச்சி கவலைப்பட்டுருக்காரு, அதனால் அவர் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரோரா அவருடைய திங்கிங் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போகுதுன்றதை நமக்கு வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அமித் சொல்கிறப்போ வந்து பார்வதி, சாண்ட்ரா 2 பேருமே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவார். வினோதும் ஆதிரியும் சந்தோஷப்படுவாங்க அவங்க ஃபேமிலி வந்தான்னு சொல்லுவார். அதே பாருங்கள் சுபிக்ஷா சொல்கிறப்போ வந்துட்டு எஃப்ஜே, பாரு, கமருதீன் இவங்க வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிரை வந்து கமருதீன் வருத்தப்படுவார், எஃப்ஜே வருத்தப்படுவார்னு சொல்கிறாங்க. சபரி சொல்கிறப்போ வந்து பார்வதி வருத்தப்படுவார்னு சொல்லுவாங்க. பட் இந்த சுபிக்ஷா, ஆதிரை, சபரி எல்லாருமே வந்து யார் சந்தோஷப்படுவாங்கன்ற கேள்விக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்தால் ஃபேமிலி வந்தால் சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ஸு. நாமினேஷனை வந்துட்டு யார் வந்து வெளியே போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்போ வந்து அமீத் வந்து திவ்யாம்பாங்க. விக்ரம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். கனியும் வந்து இந்த தடவை நாமினேஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. விக்ரமும் நாமினேஷன் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவார். அரோரா ஒரு ஆள் மட்டும்தான் தெளிவாக விஜயம்பாங்க. திருப்பி பாருங்கள் அரோரா அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே வந்து எஃப்ஜே வந்து எலிமினேட்டடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே எலிமினேட்டடுனா அதை பற்றி அவர் கவலைப்படலைங்க. அவர் வந்து 2K கிட்ட கூட கிடையாது, ஜென்சி கிட்டுன்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம பழைய எபிசோடில் நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே நேரம் வந்துட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ரேப் வந்து பாடுறாரு. ஸோ அவருடைய ப்ரொஃபஷன் அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி ஒரு ரேப்பை நல்லா பாடுறாரு. கனி வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்கிறது வந்து க்ளோஸ்அப்பில் கேமராமேன் காட்டுறப்போ நமக்கு தெரியுது. ஆதிரைகிட்ட வந்து கீழே மண்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்பார். ஆதிரை வந்து கொஞ்சம் நெகிழ ஆரம்பிச்சிருவாங்க. வினோத் வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிப்பார். அதே நேரம் வந்து அவர் வந்து கனியை கட்டிப்பிடிச்சி கழுத்தில் முத்தம் கொடுத்து அவர் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் செய்வார். அதே மாதிரி ஆதிரையும் கட்டிப்பிடிச்சி வந்து அவர் வந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் அதை செய்வார். அதுக்கப்புறம் வெளியே போனோன்னே விஜய் சேதுபதி வழக்கமாக கேட்குற மாதிரி எப்படி இருந்தது பிக் பாஸ்ன்னு கேட்குறப்போ வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்து எஃப்ஜே வந்து சொல்லுவார். அவர் குறிப்பாக என்ன சொல்லுவார்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து கோவத்தை தான் கண்ட்ரோல் படுத்தணும்னு வந்தேன், பட் என்னால் இன்னமும் கோவத்தை கண்ட்ரோல் படுத்த முடியல. ஸோ ஓரளவு கண்ட்ரோல் படுத்தியிருக்கேன், பட் வெளியே போய் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். இவருடைய கோபம் தான் வந்து இவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு விதமான இது. கோபத்தை வந்து சேனலைஸ் பண்ணார்னா இவர் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து விஜய் சேதுபதி கிடையாது, பிக் பாஸு. வெளியே போகிறப்ப பிக் பாஸ் இந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லுவார். அதற்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து திருப்பி உள்ளே வந்து எல்லார்கிட்டையும் வந்துட்டு இவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இவங்க உடனே கிளம்பலாம் இம்மிடியட்டாக அப்படின்னு யாரை சொல்கிறீங்கன்னு கேட்பார். கேட்குறப்போ வந்து கமருதீன் வந்து ஆதிரை அண்டு திவ்யா அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆதிரை வந்து சாண்ட்ரோ அப்படிம்பாங்க. விக்ரம் சொல்கிறப்போ வந்து சாண்ட்ரா அப்படிம்பாங்க. அமித் சொல்கிறப்போ வந்து சபரி. பார்வதி சொல்கிறப்போ வந்து 4 பேரை சொல்லுவாங்க அந்த வேலை முடிஞ்சிருச்சு. திவ்யா, சாண்ட்ரா, அரோரா அண்ட் சபரின்னு சொல்லுவாங்க. அரோரா சொல்கிறப்போ வந்து கிளியராக வந்து பார்வதிம்பாங்க. ஏன்னா பார்வதி வந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு இனிமேல் வந்து கேம்ஸ் தான் வரும், அந்த கேம்ஸில் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ வார்த்தையில் ஓட்டுற விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நியரிங் வந்து ஃபைனல், அதனால் பார்வதி வெளியே போகிறது நல்லதுன்னு அரோரா சொல்லுவாங்க. கனி வந்து சொல்கிறப்போ வந்து ஆதிரை, சாண்ட்ரா, பார்வதின்னு சொல்லுவாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு. திவ்யா சொல்கிறப்போ வந்து பார்வதி, கமருதீன், வினோதுன்னு வந்து சொல்லுவாங்க. சாண்ட்ரா சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து வேலை முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனியும்
கமருதீன் வந்து ஆதிரையை வந்துட்டு சொல்லுவாங்க. மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. கமருதீன் சில நேரங்களில் வந்துட்டு தன்னை அறியாமல் வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்களை வந்துட்டு எட்ஜ் இருக்கிறதுனால தான் அவர் இன்னும் அந்த சீரியலில் வந்துட்டு நிலைச்சி நிற்கிறான்றது நமக்கு புரியுது. கனி வந்து கொஞ்சம் கேம் தெரிஞ்சு விளையாடுற ஆள். அதனால் அவங்க வந்து ஆதிரைன்னு சொல்கிறதுல வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு ஒன் மோர் நாமினேஷன் இருக்குதுன்னு சொல்கிறப்போ யாருமே நம்பலை. டக்குன்னு எடுத்து ஆதிரைன்னு சொல்கிறப்போ உச்சக்கட்ட அதிர்ச்சி எல்லாருக்கும். எல்லாத்த விட உச்சக்கட்ட அதிர்ச்சி வந்து ஆதிரைக்கு. ஆதிரை வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எனக்கு புரியல, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சு போகலான்னு இருந்தேன், எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து தங்க வச்சு வளர்க்கலான்னு இருந்தேன், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குன்ற மாதிரி வந்துட்டு புலம்புவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி பிக்பாஸ் வந்து சொல்லுவார், ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்துட்டு ஆதிரை ஜெயிச்சதுனால உங்களுடைய ஃபேமிலி ரவுண்டுக்கு வரதை வந்து நீங்கள் வந்து கொடுங்க, யாருக்கு செலக்ட் ஆனவங்களில் வந்துட்டு மற்ற 2 பேர் இருந்தாங்க, அமீது, கனி அண்டு வந்துட்டு பாரு, கமரு, யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ஒரு செகண்ட் யோசித்து நான் பார்வதிக்கு கொடுக்குறேன்னு டக்குன்னு ஒரு அடி அடிப்பாங்க. அடித்த உடனே பார்வதி வந்து ரொம்ப நெகிழ்ந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அதற்கப்புறம் வந்து ஆதிரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆதிரை வெளியே போனதுன்னா பார்வதி சொல்லுவாங்க, ஆதிரை வந்துட்டு நெவர் ப்ளே வித் வந்து ஃபீலிங்ஸு, அவள் வந்து எமோஷன்ஸோடு ப்ளே பண்ண மாட்டா. ஆனால் அரோரா அப்படி கிடையாது, அவள் ஆல்வேஸ் ப்ளேஸ் வித் எமோஷனு. ஆதிரை வந்து குட் ஹார்ட்டு, நான் என் லைஃப்பில் வந்து ஆதிரையை நான் மறக்க மாட்டேன், நானும் எங்கள் அம்மா வந்துட்டு ஆதிரைக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோன்ற மாதிரி வந்து பார்வதி வந்துட்டு அங்கே வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க. அதே நேரம் வந்து அவங்க வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, ஆதிரையை மறக்க மாட்டேன் எனக்கு அந்த ஃபேமிலி ரவுண்டு பாஸ் கொடுத்ததுக்கு. அதே நேரம் வந்து அரோராவையும் மறக்க மாட்டேன், ஏன்னா அரோரா வந்து யாரையும் மறக்கிறதும் கிடையாது, அவள் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்ருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, நான் ஷீ ப்ளேஸ் வித் ஃபீலிங்ஸு, எமோஷனோட ப்ளே பண்ணுறான்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. வழக்கம் போல் விஜய் சேதுபதி வெளியே ஆதிரைக்கிட்ட வந்து எப்படி இருந்தது பிக் பாஸ்ன்னு கேட்குறாரு. ஆதிரை சொல்கிறாங்க, நல்லா சூப்பராக இருந்ததுங்க, நான் என்ஜாய் பண்ணேன், ஆனால் ஒரு விஷயம் மக்களை தான் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஆதிரைக்கு பின்னால் வந்துட்டு அவங்க அம்மா வந்து நிற்பாங்க. திரும்பி பார்த்தோன்னா ஆதிரையால் நம்ப முடியாது, ரொம்ப வந்து கட்டிப்பிடிச்சி வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க. எந்த பிக் பாஸில் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் காட்டணும்னு நினச்சாங்களோ அந்த ஆசை வந்து பிக் பாஸால் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதே நேரம் வந்து கீழே அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் இருப்பாங்க. விஜய் சேதுபதி அவங்களையும் மேலே வர சொல்லுவாங்க. ஸோ வர சொல்லி வந்துட்டு உள்ளே போய் ஆதிரை காட்டுறப்போ வந்து பிக் பாஸ் இன்மேட்ஸு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவும் வந்து உச்சக்கட்ட சந்தோஷமாயிருவாங்க. சுபிக்ஷாலாம் ரொம்ப நெகிழ்ந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதிரை விடைபெற்று போகிறாங்க. ஆதிரை விடைபெறதுக்கு முன்னால் வெப்ஜே வந்து விடைபெறுவார். வெப்ஜே விடைபெறப்போ வந்து விவரமாக வந்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு போன மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதிக்கிட்ட வந்து கண்ணாடி கேட்குறாரு. விஜய் சேதுபதி சிரிச்சுக்கிட்டே கண்ணாடியை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ விஜய் சேதுபதிக்கிட்ட வந்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு ஒரு நினைவாக வந்துட்டு எப்ஜே போகிறது வந்துட்டு இங்கே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் வந்து உள்ளே போனவுடனே கேமரா உள்ளே போகுது, பிக் பாஸ் இன்மேட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து விக்ரம் வந்துட்டு கனிக்கிட்ட வந்துட்டு அழுவார். அழுகிறப்போ வந்து ஆதிரை வந்து வெளியே போனதை நினச்சி வந்து யோசிப்பார், கலங்குவார், அழுக ஆரம்பிப்பார். ஏன்னா கடைசியாக வந்துட்டு ஆதிரை வந்து நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், எப்ஜே காலத்திலிருந்து ஆதிரைக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன ஆகிருக்குன்ற மாதிரி வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிப்பார். ஸோ அவர் எதுக்காக அழுகிறாருன்றது வந்துட்டு அதுக்கு பின்னால் வந்துட்டு காரணங்கள் இருக்குதுன்றது நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் வந்து திவ்யா கேமரா வழியாக வந்து ஆதிரைக்கிட்ட வந்து பேசுவார். பேசுகிறப்போ வந்து ஆதிரை, நீ ஒன்றும் இல்லை, உன்னை யாரும் தப்பாக நினைக்கல, எல்லோரும் உன்னை நல்லா தான் நினச்சாங்கன்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து பார்வதி வந்து தன்னுடைய பாய்சன் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அமீதுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வந்துட்டு பேசுகிறப்போ வந்துட்டு அரோராவை பற்றி பேசுவாங்க. அரோராவுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டேன், அப்போ அரோரா என்னை பார்த்து வந்துட்டு அப்படின்னாங்க அப்படின்ற மாதிரியே அமீது வந்து செஞ்சு காட்டுவார். ஸோ உடனே வந்து அதுதான் அரோரா வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டா அப்படின்னு அரோராவை பற்றி அமீதுக்கிட்ட கொளுத்தி போடுவாங்க பார்வதி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து திருப்பி கனிக்கிட்ட பேச்சு கண்டினியூ பண்ணுவார். ஆதிரை வந்து ஃபேமிலி பாஸ் ரவுண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க நான் நினச்சேன் கனி அப்படின்பாங்க.
அப்போ கனி தெளிவாக வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து சீனியரு. 2வது 2 குழந்தைங்களுக்கு அம்மா வேறு. இல்லை அவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பேசுகிறப்போ வந்து அம்மா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுதே. இங்கே வந்து பார்வதிக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்பா கிடையாது. பார்வதியும் அம்மா மேலே பாசமாக இருக்கிறதுனால ஸோ நேச்சுரலாக பார்வதிக்கு தான் கொடுத்தது நல்லது. அதுதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி வந்து பேசி முடிப்பாங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி இதோட வந்து முடியுதுங்க.